வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழக்கம். சுய நிகழ்ச்சிக்கு கடந்த வாரமாக நிறைய கிராமத்து விருந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக பரங்கிக்காயும் காளான் வச்சு ஒரு மிளகு வறுவல். பரங்கிக்காய் காளான் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அதே மாதிரி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மாப்பழா வாழை முக்கணிகள். இந்த முக்கணிகள் பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பரங்கிக்காய் காளான் வறுவலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். பரங்கிக்காய் 1/2 கிலோ, காளான் 200 கிராம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 கை, கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. காளான் பரங்கி, அதாவது காளான் பரங்கிக்காய் மிளகு வறுவல் செய்து எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பரங்கிக்காய் தோல் எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறோம். காளானை 2 கட் பண்ணிக்கிறோம். மிளகு வந்து ஒரு 4 டீஸ்பூன் இடித்து வச்சுக்கிறோம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை. சோம்புத்து கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம். இஞ்சி போட்டு வதக்குறோம். இந்த பரங்கிக்காயும் மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிறேன். தனியாத்தூள் போடுறோம், உப்பு போட்டுறோம், கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடறோம். பரங்கிக்காய் கொஞ்சம் வேகணும். ட்ரை ஆன பிறகு, அதாவது நல்லா டோட்டலாக ட்ரை ஆகிடணும். ஆன பிறகு இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 டீஸ்பூன் மிளகுத்தூளை போன மாதிரி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பரங்கிக்காய் காளான் மிளகு வறுவல் தயிர் சாதத்தோடு அட்டகாசமாக போகும். மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பாரோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்து பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இது வந்து 3/4 பாகம் வதங்கணும். நான் சொன்னேன் மா பலா வாழை. சாதாரணமாக இந்த கல்யாணத்தில் இன்னமும் வந்து கிராமத்தில் ஒரு பெரிய பழக்கம் இருக்கிறது முக்கணிகள் முதல் சர்வீஸ் பண்ணுறது. பலாப்பழம் ஒரு சொலை, ஒரு சின்ன துண்டு மாம்பழம், வாழைப்பழம் வச்சு கட் பண்ணி வைப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் இருக்குது. நிறைய டிஷ்ஷஸும் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழைப்பழம்னு சொல்லும்போது வெரைட்டியே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இப்போ மட்டி பழத்துலேருந்து ஆரம்பித்து, கதலி பழத்துலேருந்து ஆரம்பித்து, நேந்திரம் பழம், சிறுமலைப்பழம், மலைப்பழம், செவ்வாழைப்பழம், பூவம்பழம், ரஸ்தாலி பழம், கற்பூர வாழை. ஸோ இந்த மாதிரி வாழைப்பழத்தில் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குது. வாழைப்பழத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து எல்லா பழத்தையும் போட்டு பஞ்சாமிர்தம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. பழனின்னா பஞ்சாமிர்தம் கண்டிப்பாக அதை வாழைப்பழத்து இருக்கும். இப்போது சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேந்திரம் பழம் எடுத்துக்குவோம். நம்ம கேரளா பக்கம் போனோம்னா நேந்திரம் பழத்தை பழம் பொரிச்சதுன்னு சொல்லி தராங்க. ஒரு கை மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவும், கொஞ்சம் சோள மாவு போட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா திக்காக அடிச்சுட்டு நேந்திரம் பழத்தை நீட்டாக கட் பண்ணி எதில் தோச்சி எடுத்து பஜ்ஜி மாதிரி கொடுப்பாங்க. காலையில் வந்து சூடாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. பழம் பொழிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாழைப்பழத்தில் எஸ்பெஷலி நேந்திரம் பழத்தில் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் டிஷ்ஷு கேரளாவில் கொடுக்குறது. பழம் பொழிச்சது தான் எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம் வாழைப்பழத்தில்? சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு வாழைப்பழத்தை நம்ம அப்படி தான் சாப்பிட்றமே தவிர நம்ம ஒரு டிஷ்ஷாக அதில் பண்ணதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன, அதாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடும்போது
ஒக்களிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாமிட் வர மாதிரி செய்யுது. நான் சொல்கிறது கை குழந்தை கிடையாது, ஒரு 4 வயசுலேருந்து 5 வயசு வரணும். ஒரு சின்ன துண்டு வெண்ணெயை போட்டு அதுலேயே அந்த வெண்ணெயை அதாவது உருகும்போது கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சு இந்த வாழைப்பழத்தை நீட்டாக கட் பண்ணி 2 பக்கம் நீட்டாகவே இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த வெண்ணெய் வாசனைக்கும் அந்த சர்க்கரைக்கும் அது இந்த வாழைப்பழத்தை உள்ள டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது குழந்தைங்க வந்து அது வாழைப்பழம்னு நினைக்காம ஏதோ சம்திங் செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துப்பீங்க வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜிக்கு வந்து நிறைய கிரிக்கெட்டில் பார்க்கலாம், ஃபுட்பால், நிறைய கேம்ஸ் நிறைய இடத்துல பார்க்கலாம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து எனர்ஜி ரைசிங்கிறது பனானா. ஸோ பச்சை மிளகாய் போட்டுலாம் போட்டு வதக்குங்க. இப்போது அந்த பரங்கிக்காயும் காளானையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த பரங்கிக்காய் காளானுக்கு உப்பு சேர்த்துடலாம், தனியாத்தூள் போட்டுடலாம். இப்போது உப்பு போட தான் அது இப்போ இந்த சைடில் உப்பு சேர்த்தா தான் இந்த காய்க்கு உப்பு பிடிக்கும். உப்பு, தனியாத்தூள், கொஞ்சம் இஞ்சி போடுறேன், கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். சாதாரணமாக வெறும் காளான் மட்டும் செய்யறதா இருந்தால் தண்ணி தேவையில்லை, அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். இது பரங்கிக்காய் ஆட் பண்ணுறதால பரங்கிக்காய் வேகணும், அதனால் இந்த தண்ணி தெளிக்கிறோம், இல்லைன்னா அதுக்கு தண்ணி தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம், அதை காய் வேகட்டும். ஸோ இந்த வாழைப்பழம் சொல்லும்போது நான் சொன்னேன் எனர்ஜி ரைசிங் இருக்குது. பிள்ளைங்களுக்கு கொடுத்தா மலர்ச்சிக்கல் சாதாரணமாக வாழைப்பழத்தில் வரதில்லை, கொடுப்பாக அதாவது ஃப்ரீ மோஷன் கிடைக்கும் உங்களுக்கு, அது சாப்பிட்டீங்க. மாம்பழத்தில் நிறைய டிஷ்ஷஸ், அதுவும் இப்போ சீசனுக்கு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். மாம்பழம் ஜூஸு, மாம்பழம் லஸ்ஸி தவிர மாம்பழத்தில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் சொல்லலாம். அதுக்கு அது சொல்கிறேன். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இந்த வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் சொல்லும்போது இதுதான் மூணுமே வந்து கிங் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ். இது இல்லாமல் வந்து கல்யாணம் மாப்பிள்ளை இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைலில் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வாழை இல்லாமல் கல்யாணம் கிடையாது. ஒரு சின்ன துண்டு அதை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் இலையில பரம்புறாங்க. ஸோ இந்த பரங்கிக்காயும் காளானும் வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சூயர்ஸ் நிகழ்ச்சிக்கு சூப்பரான பரங்கிக்காய் காளான் மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் போட்டோம், காளானும் அந்த பரங்கிக்காயும் போட்டோம், இஞ்சி பூண்டு அரை போட்டோம், தனியாத்தூள் போட்டோம், உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிட்டு இந்த காயை நல்லா வேக வச்சிட்டோம். இந்த காய் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதில் மிளகுத்தூள் 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாம்பார் வைங்க, இதோடு தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த தயிர் சாதத்தோடு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கீரை கடைஞ்சிங்கன்னா கீரை சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது சுவை இமீடியட்லி. ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ காளான், பரங்கிக்காய் மிளகு வறுவல் அந்த எலுமிச்சம்பழம் டிஞ்சோட ரெடி ஆயிடுச்சு.
காளான், பரங்கிக்காய், மிளகு வறுவல், சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, கீரை சாதத்தோட, தயிர் சாதத்தோட பிரசி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டாலும் கலகலாக இருக்கும். இந்த பரங்கிக்காய்ன்னு சொல்லும்போது இதெல்லாம் வெயிட் போடாத காய். பரங்கிக்காய் ஆகட்டும், அதே மாதிரி மஷ்ரூம் ஆகட்டும் வெயிட் போடாது. எனி வாட்டர் வெஜிடபிள் வந்து வெயிட் போடாது நமக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த பரங்கிக்காயும், அதாவது இலைக்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, ஆனால் எங்களால் முடியல. இந்த பரங்கிக்காயும் இந்த காளான் சாப்பிடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். மாம்பழம் சொன்னேன். மாம்பழத்தை பார்த்திங்கன்னா, மாம்பழத்தில் ஒரு கஸ்டர்ட் பண்ணலாம், மாம்பழம் புட்டிங் பண்ணலாம், மாம்பழத்தை சூப் ட்ரை பண்ணலாம், மாம்பழத்தில் அதை மேங்கோ லஸ்ஸி ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி மாம்பழத்தில் வந்து இந்த பெவரான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் டெசர்ட், அது பண்ணலாம். அதே மாதிரி மேங்கோஸ் வந்து வித் சாக்லேட்டோடு போட்டு மேங்கோ வித் சாக்லேட், அதாவது என்ன சொல்லுவீங்க, சாக்கோ மேங்கோன்னு சொல்லி பண்ணலாம்.